ரெவி வணக்கம். மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடல் அடக்கம் தொடர்பான வழக்கானது வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் உயர்நீதிமன்ற நீதிபதி பவானி சுப்புராயன் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு விசாரிக்கப்பட்டு வருகின்றது. அப்போது இரண்டு தரப்பிலும், குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி தரப்பிலும், அதே போன்று தமிழக அரசின் தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜராகி வாதிட்டு வருகின்றார். இந்த வாதங்களெல்லாம் கேட்ட பிறகு நீதிமன்றத்தில் தெரிவித்த கருத்து என்பது, நீதிமன்றம் அதிகார எல்லையை தாண்ட முடியாது என்றும் தமிழக அரசு தான் முடிவு செய்ய வேண்டும். அதாவது சட்டம் ஒழுங்கு மீறாத வகையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொருட்டு தமிழக அரசு தான் இந்த விவகாரத்தில் முடிவு செய்ய முடியும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதற்கு பல உதாரணங்களையும் நீதிபதி முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியுடைய மணிமண்டபம் அமைந்திருக்கக்கூடிய இடம் தமிழகத்தில் உள்ளது. ஆனால் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடம் வேறு இடத்தில் உள்ளது என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று அம்பேத்கர் மணிமண்டபம் இங்கு அடையாறில் உள்ளது. அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட பகுதி என்பது வேறு ஒரு இடத்தில் உள்ளது. இதையெல்லாம் சுட்டிக்காட்டி, அதே போன்று உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை அதே இடத்தில் தான் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த இடம் என்பது போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, அதே போன்று பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படுத்தாத வகையிலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பாதிக்கப்படாத வகையிலும் இருக்க வேண்டும் என்றும், அப்படி இல்லாத பட்சத்தில் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடமாகவும் அதே போன்று மணிமண்டபம் அமைக்க வேறு ஒரு இடத்தையும் தேர்வு செய்து கொள்ளலாம் என்றும் நீதிபதி ஆலோசனை வழங்கியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் தமிழக அரசை பொறுத்தவரையில் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் என்பவர் மக்கள் மத்தியில் அதிக செல்வாக்கு பெற்றவர். பல இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். 1000 வழக்கறிஞர்களையும் அவர் உருவாக்கி பலருக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். உள்ளிட்ட பல்வேறு மகத்தான பணிகள் செய்த காரணத்தால் அவருடைய உடல் அடக்கம் செய்வது என்பது மிக கண்ணியத்தோடு அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதில் தமிழக அரசு உறுதியாக இருப்பதாக தமிழக அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியதும் சட்டம் ஒழுங்கை பார்க்க வேண்டியதும் கடமையாக இருக்கக்கூடிய காரணத்தால் ஆம்ஸ்ட்ராங் உடலானது 200 சதுர அடி நிலம் தமிழக அரசு கொடுக்க சம்மதித்து இருப்பதாகவும், அதனால் அதற்கு ஏற்ற வகையில் ஆம்ஸ்ட்ராங்குடைய தரப்பு அதற்கு ஏற்ற வகையில் முடிவெடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு தரப்பில் உறுதியாக தெரிவித்திருக்கிறது. இவர்கள் தரப்பை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட அந்த பெரம்பூர் பகுதியிலே 7500 சதுர அடி நிலம் வேண்டும். அந்த பகுதியில் மணிமண்டபம் எங்கு உடல் அடக்கம் செய்யப்பட்டதோ அங்குதான் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இறுதியாக இந்த வழக்கினுடைய நிலவரத்தை பொறுத்தவரையில் நீதிபதி பவானி சுப்புராயன் இந்த வழக்கை பொறுத்தவரையில் நீதிமன்றம் அதிகார எல்லையை தாண்ட முடியாது, தமிழக அரசுதான் முடிவெடுக்க வேண்டும், தமிழக அரசுதான் இடம் தேர்வு செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடம் ஒன்று, மணிமண்டபம் அமைப்பதற்கான இடம் வேறு ஒன்று இருந்தாலும் அது போன்ற பல நிகழ்வுகள் கடந்த காலம் நடந்திருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். அனைத்து சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும், அனைத்து சிறப்பான ஏற்பாடுகளோடு உடல் அடக்கம் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தமிழக அரசு தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கூடிய காரணத்தால் இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய உடல் அடக்கம் தொடர்பான முடிவை தமிழக அரசு எடுக்கும் என்றும், இது சம்பந்தமாக நீங்கள் பேசி முடிவெடுத்து மீண்டும் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று நீதிபதி பவானி சுப்புராயன் தெரிவித்து இந்த வழக்கை மீண்டும் ஒத்தி வைத்திருக்கிறார்.